Bible Treasures. Topic 6. Fellowship. பைபிள் புதையல்கள். தலைப்பு 6. ஐக்கியம். Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we received through this series of talks. இந்த தொடர் செய்திகள் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். The subject that we are considering during the last 8 weeks has been Christian fellowship. கடந்த 8 வாரங்களாக நாம் பார்த்து வருகிற தலைப்பு கிறிஸ்தவ ஐக்கியம். Beloved, the indispensability of fellowshipping with one another in the body of Christ has been repeatedly stressed during these talks. பிரியமானவர்களே, இந்த செய்தி தொடர்ச்சியாய் ஒருவரோடு ஒருவர் நமக்கு இருக்க வேண்டிய ஐக்கியத்தை நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். Because, beloved, our very fellowship with God depends upon our fellowship with men. ஏனென்றால் பிரியமானவர்களே, தேவனோடு இருக்கிற நம்முடைய உறவானது ஒருவரோடு ஒருவர் இருக்கிற ஐக்கியத்தையே சார்ந்திருக்கிறது. Take for example 1 John 4th chapter. We'll read to you the 12th verse. உதாரணத்திற்கு 1 யோவான் 4வது அத்தியாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 12வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறோம். No one has seen God at any time. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. But if we love one another, God abides in us. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். See how the relationship with God depends upon our relationship with one another. இதில் தெளிவாய் இருக்கிற அந்த காரியத்தை கவனித்து பாருங்கள். ஒருவரோடு ஒருவர் இருக்கிற நம்முடைய ஐக்கியம் தான் தேவனோடு கூட இருக்கிற நம்முடைய ஐக்கியத்தை நிர்ணயிக்கிறது. Hence the importance of this subject. ஆகையால் தான் இந்த தலைப்பினுடைய முக்கியத்துவம். Our topic that we are considering is how not to fellowship. நாம் பார்த்து வருகிற தலைப்பு எப்படி ஐக்கியம் கொள்ளக்கூடாது. So far we have done 8 lessons. இதுவரையிலும் 8 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். Lesson number 1. முதல் பாடம், Do not disregard the indispensability of fellowship. ஐக்கியத்தின் அத்தியாவசியத்தை அலட்சியப்படுத்த கூடாது. Lesson number 2. இரண்டாவது பாடம், Do not be overruled by self-interest. சுயநோக்கங்களினாலே ஆளப்படக்கூடாது. Lesson number 3. மூன்றாவது பாடம், Do not be hypocritical in love. அன்பிலே மாய்மாலம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. Lesson number 4. நான்காவது பாடம், Do not postpone reconciliation. ஒப்புரவாகுதலை தள்ளி போடக்கூடாது. Lesson number 5. ஐந்தாவது பாடம், Do not be partial. பாரபட்சம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. And lesson number 6. ஆறாவது பாடமாக, Do not write off anyone quickly. சீக்கிரத்தில் யாரையும் கடித்து கட்டிவிடக் கூடாது. Lesson number 7. ஏழாவது பாடம், Do not give place to envy. பொறாமைக்கு இடம் கொடுக்க கூடாது. Last week we studied lesson number 8. சென்ற வாரத்திலே 8வது பாடத்தை நாம் பார்த்தோம். Do not expect too much from others. மற்றவர்களிடத்திலிருந்து அதிகமாக எதிர்பார்க்க கூடாது. Today we will move on to lesson number 9. இன்றைக்கு நான் 9வது பாடத்திற்கு கடந்து செல்வோம். How not to fellowship. எப்படி ஐக்கியம் கொள்ளக்கூடாது. Do not lose the spirit of friendship. நட்பு மனப்பான்மையை விட்டுவிடக் கூடாது. Once again, மீண்டுமாய் சொல்கிறேன். how not to fellowship. எப்படி ஐக்கியம் கொள்ளக்கூடாது. Do not lose the spirit of friendship. நட்பு மனப்பான்மையை விட்டுவிடக் கூடாது. You know what is normally said in Christian circles? கிறிஸ்தவ வட்டாரங்களில் அடிக்கடியாய் சொல்லப்படுகிற காரியம் என்ன தெரியுமா? Friendship can be with anyone, நட்பு யாரோடவும் இருக்கலாம். but fellowship is with God's people only. ஆனால் ஐக்கியம் என்றால் அது தேவ ஜனங்களோடு மட்டுமே. But this does not mean, beloved, because we say so, that we must forsake the spirit of friendship when we move into the fellowship of God's people. ஆனால் பிரியமானவர்களே, இப்படி நாம் சொல்லுகிறதுனாலே நாம் ஐக்கியத்துக்குள்ளாய் தேவ ஜனங்களோடு அந்த ஐக்கியத்திலே அந்த சகவாசத்திலே கடந்து போகிற பொழுது நட்பு மனப்பான்மையை நாம் விட்டுவிட வேண்டும் என்ற அர்த்தமே கிடையாது. But it is very unfortunate we lose the freedom and jubilance of friendship the moment we walk
into the company of God's people. ஆனால் தேவ ஜனங்களுடைய அந்த சவகாசத்துக்குள்ளாக நாம் நுழைந்த உடனேயே நமக்கு இருக்கக்கூடிய சுவாதீனத்தையும் குதூகலத்தையும் நாம் இழந்து விடுவதுதான் மிகவும் துர்பாக்கியமான காரியம். But the Bible has so much to talk about the necessity of the spirit of friendship in our fellowships with God's people. ஆனால் தேவ ஜனங்களோடு நமக்கு இருக்கிற ஐக்கியத்திலே இந்த நட்பு உணர்வு எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை வேதம் தெளிவாய் நமக்கு வலியுறுத்துகிறது. In the family of God or in the company of God's people, when we meet one another, when we refer to one another, we say brother and sister, isn't it? அந்த ஐக்கியங்களிலே தேவ ஜனங்களோடு நாம் கலந்து கொள்ளும் பொழுது, நாம் பழகும் பொழுது, நாம் ஒருவரை ஒருவர் சகோதரனோ சகோதரி என்றோ அழைக்கிறோம் அல்லவா? Which means we belong to the same family. அப்படி என்றால் நாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். But unfortunately, we don't even operate at the level of friendship. ஆனால் துரதிர்ஷ்டவிதமாக நாம் நட்பின் அளவிலும் கூட பழகுகிறது கிடையாது. But the Bible wants us to add friendship into fellowship. ஆனால் வேதம் தெளிவாய் நமக்கு இந்த நட்புணர்வை ஐக்கியத்திலே நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. Turn with us to 2 Peter, 1st chapter. 2 பேதுரு முதலாவது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். I look at the 7th verse. 7வது வசனத்தை பாருங்கள். Add to brotherly kindness love. சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். Brotherly kindness, that is in fellowship among brothers and sisters. சகோதர சிநேகம் ஐக்கியத்திலே சகோதரனோடு சகோதரியோடு. And now it says to that brotherly kindness and fellowship add love, that is friendship. அந்த ஐக்கியத்திலே இருக்கிற சகோதர சிநேகத்திலே நாம் அன்பை கூட்டி வழங்க வேண்டும் என்று சொல்கிறது. Beloved, the early church had really understood this truth and they had this understanding and celebration of this beautiful combination. பிரியமானவர்களே, ஆதி திருச்சபை மக்கள் இந்த ஒரு உண்மையை தெளிவாய் புரிந்து கொண்டு இதை அவர்கள் அனுசரித்தார்கள். Turn with us to the 2nd chapter to meet the people of God immediately after Pentecost. பெந்தகோஸ்து சம்பவத்தை தொடர்ந்து சபை மக்களை சந்திக்க அப்போஸ்தலர் 2வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We'll read verses 46 and 47. 46வது 47வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறோம். Continuing daily with one accord in the temple. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்தார்கள். That was fellowship. அது ஐக்கியம். They did not stop there. அதோடு நிறுத்திவிடவில்லை. They were breaking bread from house to house. வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். See, to fellowship they are adding this expression of friendship. இங்கே கவனியுங்கள், ஐக்கியத்தோடு இந்த நட்புணர்வையும் கூட அவர்கள் கலக்கிறார்கள். And what was the result? இதனுடைய விளைவு என்ன? They ate their food with gladness and simplicity of heart. அவர்கள் கபடமில்லாத இருதயத்தோடும் மகிழ்ச்சியோடும் அப்பம் பிட்டார்கள். They praised God, that was worship. தேவனை அவர்கள் துதித்தார்கள், அது ஆராதனை. Then it says they were having favor with all the people. So they maintained their spirit of friendship. அவர்கள் ஜனத்தார் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அப்படி என்றால் நட்புணர்வை அவர்கள் அந்த இடத்திலே கண்டார்கள். Beloved, Jesus was called a friend of sinners. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு பாவிகளுடைய நண்பன் என்று அழைக்கப்பட்டார். Unfortunately, we are not even friends of saints. துரதிர்ஷ்டவிதமாக நாம் பரிசுத்தவான்களுடைய நண்பர்களாக கூட விளங்கவில்லையே. See the relationship of the Lord Jesus Christ with his disciples. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீடர்களோடு கொண்டிருந்த அந்த உறவை கவனித்து பாருங்கள். Turn with us to John's Gospel 15th chapter. யோவான் சுவிசேஷம் 15வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட We வாருங்கள். read the 15th words to you. 15வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறோம். No longer do I call you servants, because a servant does not know what his master is doing. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். But I have called you friends, because all things that I have heard from my Father, I have made known to you. நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். Because Jesus says, I am so open with you and transparent with you and close with you, you are my friends and I am your friend. ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், நான் இவ்வளவு உங்களோடு கூட நெருக்கமாய் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் திறந்து காணப்படுகிறபடினாலே நான் உங்களுக்கு நண்பர் என்றார். Now another passage which speaks about the same truth is Luke's Gospel 12th chapter. அதே உண்மையை மற்றொரு பகுதியிலே நாம் பார்க்கிறோம். லூக்கா 12வது அத்தியாயம். Read the 4th words to you.
4வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறோம். He says, I say to you, my friends, don't be afraid of those who kill your body. என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரீரத்தை கொலை செய்கிறவர்களை கண்டு பயப்படாதிருங்கள். In other words, he says, you are my friends, and you know what is in there? A spirit of encouragement. இந்த இடத்துல நீங்கள் என்னுடைய நண்பர்கள் என்று சொல்லுகிற அந்த இடத்துல காணப்படுகிறது என்ன? ஒரு ஊக்குவிக்கிற மனப்பான்மை. Beloved, Jesus himself calls us friends. How about us? Can it be any different? பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவே நம்மை நண்பர்கள் என்று அழைக்கும் பொழுது நாம் வித்தியாசப்பட்டு இருக்க முடியுமா? நாம் வேறு விதமாய் செயல்பட முடியுமா? He even called his betrayer Judas as my friend. தன்னை காட்டிக் கொடுத்தானே யூதாசு, அவனையும் என் சிநேகிதனே என்று அழைத்தார். Beloved, this truth runs throughout the scriptures. பிரியமானவர்களே, வேத புத்தகம் எங்குமாய் இந்த உண்மை தெளிவாய் விளங்குகிறது. Take for example Job and his friends. உதாரணத்துக்கு யோபுவையும் அவனுடைய சிநேகிதர்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். You read the entire book of Job, you don't read about any prayer meetings. யோபனுடைய சரிதையை முழுமையாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே எந்த ஜெப கூட்டமும் நடந்ததாக காணப்படவில்லை. And no reference to any worship services. எந்த ஆராதனை கூட்டமும் நடந்ததாகவும் அங்கே சொல்லப்படவில்லை. But in the entire book there is a deep expression of friendship. ஆனால் அந்த புத்தகம் முழுவதிலும் பார்க்கும் பொழுது அதிலே நட்பு விளங்குவதை தெளிவாய் பார்க்க முடியும். Now the same thing is true concerning the psalmist also. அதே காரியமானது சங்கீதக்காரனை குறித்தும் சொல்ல முடியும். Turn with us to Psalm 119. 119வது சங்கீதத்துக்கு எங்களோடு கூட வாருங்கள். Look at the 63rd words. 63வது வசனத்தை கவனியுங்கள். I am a companion for all those who fear you and of those who keep your precepts. உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கைக்கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். In other words, he says those who fear God are God's people, and that is the fellowship of God's people, and he says I am a friend to all those who fear God. இடத்துல வேறு விதமாய் பார்க்க போனால் இப்படியாக சொல்லுகிறார், தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் தான் தேவனுடைய ஐக்கியமாய் இருக்கிறார்கள், அவ்விதமானவர்களுக்கெல்லாம் நான் தோழனாய் நண்பனாய் இருக்கிறேன். The same spirit Daniel and his friends manifested with one another. தானியேலும் அவனுடைய நண்பர்களும் வெளிப்படுத்துகிறதை அதே மனப்பான்மை இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். Turn with us to book of Daniel, 2nd chapter. தானியேல் 2வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We'll read verses 17 and 18. 17, 18 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறோம். Then Daniel went to his house and made the decision known to Hananiah, Mishael and Azariah, who were his companions, who were his friends. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனில் மற்ற ஞானிகளோடு அடியாதபடிக்கு அவர்களோடு கலந்து ஆலோசித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. And they wanted to pray together. So here in the fellowship of prayer there was an expression of friendship. அவர்கள் ஒன்றாய் ஜெபிக்கும்படியாக முற்பட்டார்கள். இந்த ஜெபிக்கிற முயற்சியிலே நட்பு விளங்குகிறதை நாம் பார்க்கிறோம். And turn with us to book of 3rd John and read verses 13 and 14. 3 யோவானிலே 13வது வசனம் 14வது வசனத்தை பாருங்கள். I had many things to write, but I don't want to write to you with pen and ink. எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, ஆனால் மையினாலும் இறகினாலும் எழுத எனக்கு மனதில்லை. But I hope to see you shortly and we shall speak face to face. You know, that's what friends desire, isn't it? சீக்கிரமாய் உன்னை காண வேண்டும் என்று நம்பியிருக்கிறேன். முகமுகமாய் பார்க்க விரும்புகிறார்கள். ஆகவே இதுதான் நட்பு. And then he says, அதை தொடர்ந்து சொல்கிறார், peace to you. அதை தொடர்ந்து சொல்கிறார், உனக்கு சமாதானம் உண்டாவதாக. Our friends greet you. Greet the friends by name. சிநேகிதர் உனக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். சிநேகிதர்களை பேர் பேராக வாழ்த்துங்கள். You see how personal they are just writing their letters. எவ்வளவு தனிப்பட்ட விதத்திலே இந்த கடிதங்களை எழுதுகிறார் பாருங்கள். And when you read through Paul's epistles, there was always some personalness in his greeting. பவுலுடைய அந்த கடிதங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது
தன்னுடைய வாழ்த்துதல்கள் எல்லாம் இந்த விதமான ஒரு தனிப்பட்ட விதத்திலே வாழ்த்துதலை தெரிவிக்கிறதை காண முடியும். Take for example the concluding chapter of book of Romans, even Romans 16th chapter. ரோமர் நிருபத்தினுடைய கடைசி பகுதி அந்த 16வது அத்தியாயத்தை உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். In that 16th chapter, 17 times he uses the word great, great, great. அந்த 16வது அத்தியாயத்தில் மட்டுமே 17 முறையாக வாழ்த்துங்கள் 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 என்று சொல்கிறார். And then when he comes to the 16th verse of that chapter, he says, greet one another with a holy kiss. அந்த அத்தியாயத்தினுடைய 16வது வசனத்துக்கு வரும் பொழுது ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தினாலே வாழ்த்துங்கள் என்று சொல்கிறார். How can we express that friendship today? அந்த விதமான நட்பை இன்றைக்கு நாம் எப்படி வெளிப்படுத்த முடியும்? Not just a handshake, but a warm handshake. வெறும் கைகுலுக்கல் அல்ல, ஒரு கனிவான கைகுலுக்கல், And a broad smile. ஒரு விரிவான புன்னகை, And a friendly look. ஒரு நட்பான பார்வை, And an affectionate hug. ஒரு பாசமான அணைப்பு, And a holy kiss. ஒரு பரிசுத்த முத்தம், And a loving inquiry. ஒரு அன்பான விசாரிப்பு, And a hearty word of blessing. மனமார்ந்த ஒரு வாழ்த்து சொல். Now turn with me to book of Ruth. There is something very interesting. ரூத்தினுடைய சரிதைக்கு என்னோடு கூட வாருங்கள். அங்கே ஒரு சுவாரஸ்யமான காரியம் காணப்படுகிறது. Look at the second chapter. 2வது அத்தியாயத்தை பாருங்கள். And we'll read the 4th verse to you. 4வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறோம். Behold, Boaz came from Bethlehem, and he said to the reapers, the Lord be with you. அப்பொழுது போவாஸ் பெத்லெகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். And they answered him, the Lord bless you. அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். How refreshing. In the morning he comes to the field and all the field workers are ready for harvest. எவ்வளவு சுவாரஸ்யமாக இந்த ஒரு காட்சி காணப்படுகிறது பாருங்க. காலையிலே புறப்பட்டு அந்த வயல்வெளிக்கு வரும் பொழுது அங்கே அறுக்கிறவர்கள் எல்லாம் நின்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். He says, the Lord be with you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்று அவர் சொல்கிறார். And all the workers turn back and they tell him, the Lord bless you. வேலைக்காரர்கள் எல்லாம் இவரை பார்த்து சொல்ல கர்த்தர் உம்மை ஆசீர்வதிக்கட்டும். Beloved, this is the refreshing nature of friendship. பிரியமானவர்களே, நட்பு தன்மையினுடைய புத்துணர்வூட்டக்கூடிய தன்மை இதுதான். Now when you talk about friendship, you should not think that is only earthly in nature. நட்பு என்று சொன்ன உடனே ஏதோ பூமிக்கு அடுத்தவை மட்டுமே என்று நாம் அதை குறித்து எண்ணிவிடக் கூடாது. Actually, friendship is a divine, heavenly character. நட்பு என்பது ஒரு தெய்வீக குணமாய் காணப்படுகிறது. How do I say that? எப்படி இதை நான் சொல்கிறேன்? Turn with us to book of James and look at the 2nd chapter. யாக்கோபு நிருபத்தினுடைய 2வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். And there we have a reference to Abraham. The Bible says Abraham was called the friend of God. ஆபிரகாம் தேவனுடைய நண்பன் என்ற இடத்திலே அழைக்கப்படுகிறான். Beloved, isn't it very interesting that God himself calls somebody his friend? தேவனே ஒருவரை தன்னுடைய சிநேகிதன் என்று அழைக்கிறது அது சுவாரஸ்யமான ஒரு காரியம் அல்லவா? In book of Exodus 33rd chapter 11th verse we find that God speaks to Moses as a friend face to face. யாத்திராகமம் 33வது அத்தியாயம் 11வது வசனத்திலே தேவன் மோசேயோடு கூட ஒரு நண்பனோடு பேசுகிறது போல முகமுகமாய் பேசினார் என்று பார்க்கிறோம். And when you come to the New Testament, Jesus Christ had friendship which was expressed even in his conversation with people. புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வரும் பொழுது தன்னுடைய பேச்சிலும் கூட அந்த நட்புத்தன்மையோடு கூட ஆண்டவராகிய இயேசு பேசினதை நீங்கள் பார்க்க முடியும். And others were able to quickly recognize that. மற்றவர்கள் அதை உடனடியாக கண்டறியக்கூடியதாய் காணப்பட்டது. Turn with us for an example in John's Gospel 3rd chapter. யோவான் சுவிசேஷம் 3வது அத்தியாயத்திலே ஒரு உதாரணத்துக்கு எங்களோடு கூட பாருங்கள். Look at verse 29. 29வது வசனத்தை பாருங்கள். Here we meet John the Baptist. இங்கே யோவான் ஸ்நானகனை பார்க்கிறோம். What does he say? என்ன சொல்கிறான்? He who has the bride is the bridegroom. மணவாட்டியை உடையவனே மணவாளன். But the friend of the bridegroom who stands and hears him rejoices greatly because of the bridegroom's voice. மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். Therefore this joy of mine is fulfilled. இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. You know, John and Jesus were relatives. யோவானும் ஆண்டவராகிய இயேசுவும் உறவினர்கள். But here they go one step still further. இங்கு இன்னும் ஒரு படி அதிகமாய் அவர்கள் அந்த உறவிலே கடந்து செல்கிறார்கள். John the Baptist says that I am the best man for Jesus Christ. இங்கே
யோவான் ஸ்நானகன் சொல்கிறான், நான் தான் ஆண்டவராகிய இயேசுவுக்கு மாப்பிள்ளை தோழன். And he says, by hearing his voice, my joy is fulfilled. அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது என்னுடைய சந்தோஷமானது பரிபூர்ணமாகிறது. And the same thing we read in John's Gospel 11th chapter. யோவான் சுவிசேஷம் 11வது அத்தியாயத்திலும் அதையே நாம் வாசிக்கிறோம். Look at the 11th verse. 11வது வசனத்தை பாருங்கள். These things Jesus said, and afterwards he said to them, our friend Lazarus sleeps. Let us go that I may wake him up. இவைகளை அவர் சொல்லின பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். So he says Lazarus is our friend. லாசரு நம்முடைய சிநேகிதன். You know, we are giving you so many examples that friendship is an integral part and the indispensable aspect of fellowship. இந்த நட்பு என்பது நம்முடைய ஐக்கியத்தினுடைய ஒரு அம்சமாய் காணப்படுகிறது, அதனுடைய மையமாய் இருக்கிறது என்பதை எடுத்துரைக்க தான் இத்தனை உதாரணங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். At this point of time, we want to make a reference to the Lord's Supper. இந்த குறிப்பிட்ட நேரத்திலே நாங்கள் முக்கியமாக கர்த்தருடைய பந்தியை குறித்து உங்களுக்கு உதாரணமாக எடுத்து சொல்ல விரும்புகிறோம். Beloved, the main purpose of the Lord's Supper is to express this friendship among God's people. இந்த கர்த்தருடைய பந்தியினுடைய முக்கியமான காரணமே தேவ ஜனங்களிடையே இருக்க வேண்டிய அந்த நட்பை உணர்த்தத்தான். We want you to recollect that Acts of the Apostles 2nd chapter 46 and 47 which we read out to you. ஏற்கனவே உங்களுக்கு வாசித்து காண்பித்தோமே அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அத்தியாயத்தினுடைய 46வது 47வது வசனங்கள். They were breaking bread from house to house. வீடுகள் தோறும் அவர்கள் அப்பம் பிட்டு வந்தார்கள். That is why it was called love feast. ஆகவேதான் அது அன்பின் விருந்து என்று அழைக்கப்பட்டது. Read Jude 12th verse where it is referred to as love feast. யூதா நிருபம் 12வது வசனத்திலே அது அன்பின் விருந்து என்று அழைக்கப்படுகிறது. So the love feasts were nothing but fellowship meals in which the Lord's Supper was remembered. இந்த அன்பின் விருந்துகள் வேறொன்றும் கிடையாது, அவைகள் ஒன்றாய் அந்த ஐக்கிய விருந்திலே கலந்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய பந்தியானது அனுசரிக்கப்பட்டது. That is what is implied in 1 Corinthians 11th chapter. அதுதான் 1 கொரிந்தியர் 11வது அத்தியாயத்திலே வலியுறுத்தப்படுகிறது. Look at the 21st verse. 21வது வசனத்தை பாருங்கள். Here Apostle Paul is rebuking them for their wrong practice. அவருடைய தவறான ஒரு பழக்கத்தை அங்கே கடிந்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். In eating, each one takes his own supper ahead of others. தமிழ்ல 20வது வசனம், நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும் பொழுது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். One is hungry and another is drunk. ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். In other words, they were bringing meals from each family. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் அவர்கள் விருந்துகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். And they were supposed to eat it as a love feast. அவர்கள் அன்பின் விருந்தாக ஒன்றாய் உட்கார்ந்து அதை உட்கொள்ள வேண்டும். But what did they do? என்ன செய்தார்கள்? Rich people who were hungry, they ate before even poor people arrived. பசியோடு இருந்த இந்த பணக்காரர்கள் ஏழைகள் வந்து சேர்கிறதுக்கு முன்பாகவே சாப்பிட்டு முடித்து விடுகிறார்கள். This was the meaning of the Lord's Supper. இதுதான் கர்த்தருடைய பந்தியினுடைய அர்த்தமாய் இருந்தது. But we have made it a ceremonial affair. நாமோ இதை ஒரு சடங்காச்சாரமாக மாற்றிவிட்டோம். We have made it a ceremonial thing and lost the entire meaning of the Lord's Supper. சடங்காச்சாரமாக மாற்றிவிட்டு அதனுடைய அர்த்தத்தையே நாம் இழந்திருக்கிறோம். No, whenever there is a communion service, 1 Corinthians 11th chapter verses 23 to 32 will be often read. எப்பொழுதெல்லாம் நாம் அந்த நற்கருணை ஆராதனை கலந்து கொள்கிறோமோ அங்கே 1 கொரிந்தியர் 11வது அத்தியாயம் 23வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரையிலும் வாசிக்கிறதை நாம் கேட்க முடியும். And there we make stress on that verse 27, anyone who eats this bread or drink this cup in an unworthy manner will be guilty of the body and blood of the Lord. அந்த இடத்துல வலியுறுத்தி சொல்லப்படுகிற ஒரு வாக்கியமானது 27வது வசனம், இப்படி இருக்கிற எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான் என்று சொல்லுவோம். So what is the unworthy participation? அங்கே அபாத்திரமாய் பங்கு கொள்வதென்றால் என்ன? That you should find out in the verses which come before this passage
and the verses which follow that passage. அதை அறிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக இருக்கிற வசனங்களையும் அதற்கு தொடர்ந்து வருகிற வசனங்களையும் பார்த்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். From verses 20 to 22, what do we read? Eating before others come. 20 லிருந்து 22வது வசனம் வரையிலும் என்னத்தை நாம் படிக்கிறோம்? அந்த இடத்திலே மற்றவர்கள் வருவதற்கு முன்பாக அவசரப்பட்டு இவர்கள் பசிக்காக அவர்கள் சாப்பிடுகிறார்கள். And in verses 33 and 34, where the apostle concludes this argument, he says, wait for one another. 33 34 வசனங்களிலே இந்த வசன பகுதியை நிறைவு செய்கிற பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், மற்றவர்கள் வருவதற்கு நீங்கள் காத்திருங்கள். In other words, you know what is unworthy participation in the Lord's Supper? If there is no friendship in that fellowship, it is unworthy participation. பாத்திரமாய் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்வது என்றால் மறு வார்த்தைகளிலே என்ன? அந்த ஐக்கியத்திலே நட்பு இல்லை என்று சொன்னால் அது ஐக்கியமே கிடையாது. It is not a ceremonial thing, but it is a fellowship thing. It is a friendship matter. அது சடங்காச்சாரமான ஒரு காரியம் அல்ல, அது நட்பின் அடிப்படையிலே செய்யப்படுகிற ஒன்று. That is why we always say that friendship and fellowship among God's people should go together. ஆகவேதான் நாங்கள் தொடர்ச்சியாய் சொல்கிறோம், நட்பும் ஐக்கியமும் கர்த்தருடைய ஜனங்கள் இடையிலே கலந்து காணப்பட வேண்டும். That is why it is called communion service. ஆகவேதான் கம்யூனியன் ஆராதனை என்று அழைக்கிறோம். It is not taking communion, but it is partaking in communion. அது கம்யூனியன் எடுக்கிறது கிடையாது, கம்யூனியன்ல நாம் பங்கு கொள்ளுகிறது. When you say you take communion, that is Roman Catholicism. கம்யூனியன் எடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அது ரோமன் கத்தோலிக்க பழக்கம். But when you say you are partaking in communion, you are expressing the friendship with one another. கம்யூனியன்ல நாங்கள் பங்கு கொள்ளுகிறோம் என்று சொல்லும் பொழுது ஒருவரோடு ஒருவர் இருக்கிற அந்த நட்பிலே நீங்கள் கலந்து கொள்ளுகிறீர்கள். That is why foot washing is connected to this Lord's Supper. ஆகவேதான் இந்த கர்த்தருடைய பந்தியின் காரியத்தோடு கூட பாதம் கழுவுகிற காரியமும் இணைக்கப்பட்டிருக்கிறது. You can read that in John's Gospel 13th chapter. யோவான் சுவிசேஷம் 13வது அத்தியாயத்தில் இந்த பாதம் கழுவுதலை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். Jesus Christ washed the disciples' feet and then he went on to break bread and gave that drink. ஆண்டவராகிய இயேசு சீஷர்களுடைய கால்களை கழுவி அதைத் தொடர்ந்து அப்பம் பிட்டார் அவர்களோடு என்று பார்க்கிறோம். Now why do we say foot washing is an expression of this friendship? இந்த பாதங்களை கழுவுவது ஒரு நட்பினுடைய வெளிப்பாடு என்று ஏன் சொல்கிறோம்? That was an expression of hospitality in the olden times. பழங்காலங்களிலே அது உபசரிப்பினுடைய ஒரு அடையாளமாக காணப்பட்டது. That is why when Jesus came to Simon's house, he said, I came into your house, you never gave me water to my feet. ஆகவேதான் சீமோனுடைய வீட்டுக்கு வந்த பொழுது நான் உன்னுடைய வீட்டுக்குள் வந்திருக்கிறேன், நீ என் பாதங்களை கழுவ தண்ணீரும் கூட கொடுக்கவில்லை என்று சொன்னார். And we know Abraham how he said when he saw the three strangers, I will quickly go and run and bring some water to your feet. அந்த ஆபிரகாமும் அவனுடைய நாட்களிலே அந்த மூன்று அந்நியர்களை பார்த்த பொழுது நான் சீக்கிரத்திலே சென்று உங்கள் பாதங்களை கழுவ தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்று சொன்னான். We want you to, beloved, to restore this spirit of friendship into all the activities of our fellowship. பிரியமானவர்களே, நம்முடைய ஐக்கியங்கள் எல்லா பகுதிகளிலும் இந்த நட்புணர்வை நீங்கள் மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களை வேண்டுகிறோம். In the name of reverence, don't become very serious and long-faced. Be friendly with people in the fellowship of God's people. பக்தியின் பெயரிலே நீங்கள் ஏதோ ஒரு சீரியஸாக முகத்தை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற அர்த்தமே கிடையாது. இந்த நட்புணர்வை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். Read the book of Proverbs as many times as possible. நீதிமொழிகளின் புத்தகத்தை எவ்வளவு வாசிக்க முடிகிறதோ அதை படித்து பாருங்கள். As much as you read the book of Proverbs, you will understand the various ingredients of friendship that we should develop in the fellowship of God's people. நீதிமொழிகளின் புத்தகத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது இந்த நட்பை எப்படியெல்லாம் நாம் கர்த்தருடைய ஐக்கியத்திலே வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். Never ever think that the moment we move into fellowship, friendship should be set aside. ஐக்கியத்தில் கர்த்தருடைய ஜனங்களோடு நாம் அந்த சவகாசத்தை ஏற்படுத்தின உடனேயே நட்பை விட்டுவிட வேண்டும் என்கிற மனப்பான்மை உங்களுக்கு இருக்கவே வேண்டாம். How not to fellowship? எப்படி ஐக்கியம் கொள்ளக்கூடாது? Do not lose the spirit of friendship. நட்புணர்வின் மனப்பான்மையை விட்டுவிடக் கூடாது. As you restore the spirit of friendship in your fellowships, உங்களுடைய ஐக்கியங்களிலே இந்த நட்பு மனப்பான்மையை நீங்கள் புதுப்பிக்கிற இந்த வேளையிலே you will find the new dimensions of your fellowship life in the body of Christ. நீங்கள் கர்த்தருடைய இந்த ஐக்கியத்திலே புதிய பரிமாணங்களை உணர ஆரம்பிப்பீர்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.